ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இணையத்துல ரொம்ப வைரலா பேசப்படுற ஒரு மன்னர பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மன்னர் அவருடைய 15 மனைவி, 30 குழந்தைகளையும் கூட்டிட்டு அபுதாபிக்கு வந்திருக்கிறாரு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கே 15 மனைவி, 30 குழந்தைனா, அவங்க அப்பாவுக்கு எத்தன மனைவி, எத்தன குழந்தைகள், எத்தன பேரப்பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க. வாங்க இந்த வீடியோ பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த மன்னரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்வாதி III சரியா? அதாவது இவரு ஆட்சி பண்ற நாடு கரெக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு ஆப்பிரிக்கால அமைந்திருக்குது. எஸ்வாத்தி நாடு தான். சரியா? இவருடைய நாடு எஸ்வாத்தி நாடு. இது ஆப்பிரிக்காவுல மன்னராட்சி கீழ் அமைந்திருக்கும் நாடு. இந்த நாட்டுல தான் இவர் மன்னராட்டு ஆட்சி புரியிறாரு. இவருக்கு மொத்தம் எத்தன மனைவி அப்படின்னு பார்க்கும்போது, மொத்தம் 15 மனைவி, 30 குழந்தைகள். சரியா? இப்படி ஜாலியா அந்த நாட்ட ஆட்சி புரிஞ்சுட்டு வராரு. சரி, இன்னைக்கு இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்குது. எதுக்கு அவர் அபுதாபிக்கு வந்தாரு? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம். சரியா? அவர் எதுக்கு அபுதாபிக்கு வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டோட பொருளாதார வளர்ச்சிய ரொம்ப அதிகப்படுத்துறதுக்காக, அவரு பேசுறதுக்காக தான் அபுதாபிக்கு வந்திருக்கிறாரு. வரும்போது ஒரு தனி ஃப்ளைட் விமானத்துல 15 மனைவி, 30 குழந்தைங்க, அதுக்கப்புறம் 100 உதவி பணியாளர்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்திருக்காங்க அபுதாபிக்கு. இதுதான் இணையத்துல ரொம்பவே வைரலா பேசப்படுறது. சரியா? சரி, இவருக்கே 15 மனைவி, 30 குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அப்பாவுக்கு எத்தன மனைவி, எத்தன குழந்தைங்க, எத்தன பேரப்பிள்ளைங்க இருக்கும். இத தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆவீங்க. அப்படி ஒரு மன்னராட்சி நடந்துட்டு இருக்குது. இந்த மன்னர் மஸ்வாதி அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் சோபு II சரியா? இவங்க அப்பா பேரு அதுதான். இவருக்கு எத்தன மனைவி அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 70 மனைவி. சரி, எத்தன குழந்தைங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 210 குழந்தைங்க. இவங்க எல்லாருமே 1920 முதல் 1970 வர பிறந்தவங்க. சரியா? இவங்களுக்கு இவரு இறக்கும்போது, அதாவது இப்ப மஸ்வாத்தியோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க அப்பா இறக்கும்போது, அவங்களுக்கு எத்தன பேரப்பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1000த்துக்கும் மேற்பட்ட பேரப்பிள்ளைங்களே இருந்திருக்காங்க. கண்டிப்பா ஷாக் ஆகுதுல இத கேட்கும்போது. பட் எனக்குமே ரொம்ப ஷாக் ஆச்சு. அவரோட இத மஸ்வாதிய பார்க்கும்போது, அவரு கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருக்கிறாரு. குழந்தைங்க எல்லாம் கம்மி தான். அவங்க அப்பா தான் பெரிய பல்லையாளாட்டு இருந்திருக்காரு. சரியா? இப்படிதான் இவங்க ஆட்சியாட்டு மன்னராட்சி புரிஞ்சுட்டு வராங்க. சரி, இனி அடுத்தது உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். இந்த ஆப்பிரிக்கால எஸ்வாத்தி நாடு மட்டும் தான் மன்னராட்சி நடத்திட்டு வருதா? அப்படிங்கிற மாதிரி கேள்வி தோணலாம். பட் கிடையாது. மொத்தம் 3 நாடு இருக்குது. அது என்ன நாடுலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசோதோ, மொரோக்கோ, அதுக்கப்புறம் இந்த எஸ்வாத்தினி. மொத்தம் 3 நாடுகளும் மன்னராட்சி பண்ணிட்டு வராங்க. பட் எஸ்வாத்தினி மட்டும் தான் ஆப்பிரிக்காவோட கடைசி முழு அதிகாரம் கொண்ட மன்னராட்சி நாடு. இவங்க மட்டும் தான் அவங்களுடைய தலைமுறையாட்டு மன்னராட்சி பண்ணிட்டு வராங்க. மத்த நாடுகளும் பார்க்கும்போது அர அ அரசியல் சம்பந்தமா மன்னராட்சின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. சரியா? ஆனா இவங்க தலைமுறை அவங்க அப்பா, அவங்க அப்பாக்கு அவங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1745 முதல் தலமினி இல்லத்தை சேர்ந்தவங்க இவங்க அரசர்களாக ஆண்டுட்டு வராங்க. சுமார் 8 to 10 தலைமுறையாட்டு இவங்க அரசராட்டு, அதாவது மன்னராட்சி பண்ணிட்டு வராங்க. இவங்க தான் அரசராவே இருப்பாங்க, இவங்க தலைமுறையில. இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மஸ்வாதி அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடியும் பார்க்கும்போது அவங்க அப்பா, அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்க அப்பா, அப்படி அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இனி இது பார்க்கும்போது, இனி மஸ்வாதியோட அவங்க பையன் யாரா இருந்தாச்சுன்னா, கண்டிப்பா அவங்க தான் மன்னர் பொறுப்புல இருப்பாங்க. இப்படி ஆட்சி பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 8 to 10 தலைமுறையாட்டு இவங்க தான் மன்னராட்டு இருக்கிறாங்க. சரியா? சரி, இந்த நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குது? அந்த நாட்டு மக்கள் இவங்கள பத்தி என்னென்ன விமர்சனம் வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜனநாயகமின்மை.
அதாவது மன்னரோட முழு ஆதிக்கம் அங்க இருக்கிறதுனால, ஜனநாயகத்த தடுக்குது. எந்த ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமா எதுவுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டுது. அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் கோரிக்கை வைக்கிறாங்க. அடுத்ததாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சீர்திருத்தங்களுக்கு மறுப்பு. அதாவது அங்க மன்னர் ஆட்சி தானே நடந்துட்டு இருக்குது. மன்னர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுபடி தான் நடக்கும். மன்னர் சீர்திருத்தம் வைக்கிறாங்க. அதன்படி தான் நடக்கும். சரியா? அதனால அரசியல் சீர்திருத்தங்கள் அங்க இருக்காது. அது 2வதுட்டு வைக்கிறாங்க. அடுத்தது விமர்சனங்கள் தடை. மன்னர் மீது ஏதாவது ஒரு விமர்சனமோ, ஏதாவது ஒரு மாதிரி பேசிட்டோம். இப்படி இந்த மன்னர் இருக்கிறாரு. இவரு ஒரு மோசமான ஆளு. இவரு இந்த நாட்டோட்ட ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தப்பா பேசிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்ன தண்டனை குடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, தூக்கு தண்டனை குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்க நடந்துட்டு இருக்குது. அப்புறம் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது மன்னர் வந்து அந்த நாட்ல உள்ள செல்வாக்கு எல்லாத்தையுமே அவரே எடுத்துக்கிடுறாரு. அவரே எடுத்துக்கிட்டு, அவரு வந்து அவருடைய வசதியான வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு வராரு. இந்த மாதிரி பண்றதுனால மக்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க, ஏழ்மையா இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள மக்கள் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொகுசு வாழ்க்கை. பில்லியன் கணக்கான பணக்காரராக இருக்கும் இந்த மன்னர். இவர்கிட்ட எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. அத அது மட்டும் இல்லாம அந்த நாட்டிலேயே சொகுசு வாழ்க்கை வாழ்றது அவர் மட்டும் தான். அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ளவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. சரியா? அடுத்ததாட்டு மனைவி திருமணம். 15 மனைவிகள், பல குழந்தைகள் இது எல்லாம் இருக்கிறதுனால, அங்க உள்ள கலாச்சாரத்துல உள்ள பழங்குடி மக்களுக்கு வந்து அங்க வாழ முடியல. அங்க உள்ள மக்கள் அந்த பிளேஸ்ல காலங்காலமா வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க அங்க இருக்க முடியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அவங்க வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. சரியா? அடுத்தது மனித உரிமை மீறல். சரியா? மனித உரிமை மீறல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு மன்னர் மீது யாராவது ஒருத்தங்க ஆ ஏதாவது கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, ரொம்ப பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணுவாருன்னா, என்கவுண்டர் போட சொல்லிருவாரு. அதாவது கைது பண்ணி சுட்டு கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி கொல்ல கூட செஞ்சிருக்காங்களாம். அதனால தான் மனித உரிமை மீறல் அப்படிங்கிற மாதிரி அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. அடுத்ததாட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழ்மை மற்றும் வேலையின்மை. கிட்டத்தட்ட 100க்கு 59% சரியா? ஏழ்மையா இருக்கிறாங்களாம் அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே. அது மட்டும் இல்லாம 100க்கு 59% வந்து அங்க உள்ள இளைஞர்கள் வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலையே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப பொதுவா வந்து ஒரு நாட்ல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 19% வந்து அங்க உள்ள ஊர்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் 10% வந்து இருக்காது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். சரியா? ஆனா இந்த இடத்துல மன்னராட்சி நடக்குது. இந்த நாட்டுல மட்டும் 100க்கு 59% இளைஞர்களுக்கு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரியா? இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள மன்னர் சொகுசு வாழ்க்கை வாழ்றதுனால தான் இவங்க வேலை இல்லாம இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள மக்கள் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டம் அடக்கம். சரியா? போராட்டக்காரங்க யாராவது போராடுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே கைது பண்றாங்க. இல்லன்னா சுட்டு கொல்றாங்க. சரியா? அதனால போராட்டங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. சரியா? அடுத்ததாட்டு அரசியல் கட்சி தடை. அதாவது அங்க உள்ள மக்கள் வந்து மன்னராட்சி வேண்டாம். எங்களுக்கு வந்து கட்சி அரசியல் சம்மந்தமா தான் நடக்கணும். மத்த நாடுகள் மாதிரி எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு போராட்டங்களும், கோரிக்கையும் வைக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1973ல வந்து அரசியல் கட்சிகள் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் நடந்துட்டு இருக்குது. போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, அது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை பண்ணிட்டாங்க. மொத்தமா அங்க நடக்கவே கூடாது. ஃபுல்லா மன்னர் ஆட்சி மட்டும் தான். அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரியா? இதுக்கு மக்கள் வந்து ஏற்கனவே குரல் குடுத்தாங்களா, இனிமேல் மக்கள் குரல் குடுக்க முடியாது. அவங்க தான் சொல்லியாச்சுல, அப்புறம் என்னத்துக்கு மக்கள் குரல் குடுக்க முடியும்? அதனால மக்களும் வந்து அமைதியாயிட்டாங்க. இப்படிதான் அங்க உள்ள மன்னராட்சி நடந்துட்டு தான் இருக்குது. சரி, இந்த மன்னர் அபுதாபிக்கு வந்திருக்கிறாரு. அபுதாபிக்கு வந்தது என்னத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நாட்டோட பொருளாதாரத்த மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு. பட் என்ன பொருளாதாரம் அப்படின்னு வந்து நம்ம பொறுத்து தான் வந்து பார்க்கணும். பட் அங்க உள்ள மக்கள் விமர்சனம்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து வேலை இல்லாம இருக்குது. ரொம்ப இவரு மட்டும் தான் சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு.
இவங்களுடைய ஃபேமிலி மட்டும் தான் சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க. இவங்களால நாங்க காணாமலே போறோம். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏழ்மையா இருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறாரு. பட் இவரு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போறாரு. பட் இதனால என்ன ஆச்சு? ட்ரெண்ட் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு அபுதாபிக்கு போனது ட்ரெண்டே கிடையாது மோஸ்ட்லி. சரியா? இவரு அபுதாபிக்கு போகும்போது மொத்தம் 15 மனைவிகள், 30 குழந்தைகள், அது மட்டும் இல்லாம 100 பணியாட்கள் இவங்க எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு தனி விமானத்துல அபுதாபியில வந்து இறங்கியிருக்காரு. இதுதான் இந்த டாப் பாட்டு ரொம்ப இணையத்துல வைரலா பேசப்பட்டிருந்துச்சு. இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ சில நாடுகள்ல மன்னராட்சி நடந்துட்டு இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மன்னரோட கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்குள்ள மக்கள வந்து எப்படியெல்லாம் பார்க்கணுமோ, என்னென்ன நலத்திட்டங்கள் குடுக்கணுமோ, என்னென்ன விஷயங்கள் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்களோ, அது எல்லாமே செயல்படுத்துறது. அந்த நாட்ட வந்து ஃபுல்லா கட்டி காப்புறது தான் அந்த மன்னராட்சி நடக்கிறது. மன்னரோட கடமை. சரியா? பட் இந்த மன்னர மீது நெறைய பேர் அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து அ விமர்சனம் வைக்கிறாங்க. பட் அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் குறித்து வைக்கிறாங்க. இந்த மன்னர் வந்து அபுதாபிக்கு வந்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்திருக்காரு. சரியா? இப்ப இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இந்த மன்னர பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மன்னரோட ஃபேமிலிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த நாட்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க? அபுதாபிக்கு வந்தத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.